ஸ்கொயரோட வேல்யூ என்ன 0 5 ஸ்கொயர். 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 100. ஒருவேளை 10 ஸ்கொயருக்கு இல்லை வேற ஏதாவது 72 ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு 2 டிஜிட்டுக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டைரெக்டாக ஆன்சர் தனியாக கண்டுபிடிச்சி இங்கே போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ 2 இன்ட்டு 10 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் 20. 20 இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ணால் 100. 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 25. ஜஸ்ட் இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் என்னன்னா இந்த செகண்ட் ஸ்டெப்பையும் தேர்ட் ஸ்டெப்பையும் 4 டிஜிட்டாக எழுதணும். 4 டிஜிட்னா பின்னாடி 0 ஆட் பண்ணக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணும் பிஃபோரா நம்ம ஆட் பண்ணோம். அப்போ 0 1 0 0 இதை எப்படி எழுதலாம் 0 0 2 5 எழுதலாமா? ஜஸ்ட் இதில் நம்ம ஆன்சரை என்ன பண்ணணும்னா இந்த 2 டிஜிட்டு இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். இந்த 2 டிஜிட்டையும் இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். என்ன கிடைக்கும் யூனிட் பிளேஸ்லேருந்து எழுதலாம். இங்கே 25 இருக்கா அப்படி எழுதிக்கலாமா 25. 0 0 0 0 ஆட் பண்ண என்ன வரும் 0 0 தான் கிடைக்கும். அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இங்கே 0 0 0 1 இருக்கா அப்ப இங்க என்ன வந்துடும் 0 1ன்றது வந்துடும். முன்னாடி இருக்க 1 அப்படியே போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸியா போடலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்பதான் கஷ்டமா இருக்கும். ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியா ஆயிடும். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்போ 1 2 1 5 இருந்ததுன்னா இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் 2 2 டிஜிட்டா பிரிச்சுக்கணும். 12 ஸ்கொயர் 2 இன்ட்டு 12 இன்ட்டு 15 15 ஸ்கொயர். இப்போ 12 ஸ்கொயரோட வேல்யூ என்ன நம்ம சொன்ன மாதிரி ஃபார்முலால இந்த 2 டிஜிட்டுக்கான ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி போடலாமா? இப்போ 12 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே ஃபார்முலால போட்டோம்னா இது ஏ இது பி. ஃபர்ஸ்ட் இதுன்றது ஏ ஸ்கொயர் 1 ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி அதை 2 ஆல பெருக்கணும். அதுதானே ஸ்டெப் 2. 1 இன்ட்டு 2 2 2 இன்ட்டு 2 4. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? அதாவது பின்ற பிளேஸ்ல என்ன இருக்கு 2. 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. இப்போ 1 4 4 நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படியே 1 டிஜிட்டா சிங்கிள் டிஜிட்டா இருந்ததுன்னா அப்படியே டைரக்டா எழுதலாம். டபுள் டிஜிட்டா இருந்ததுன்னா இப்படி ஆட் பண்ணி எழுதணும். அவ்வளவுதான். இப்போ 144 கிடைச்சிருச்சா அதை இங்கே போட்டுருங்க. 144 எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப் போட்டு அது இந்த இடத்துல போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு 12 என்ன கிடைக்கும் 24. 24 இன்ட்டு 15 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 360 கிடைக்கும்.